அர்ஜுன் ரெட்டி. அவர் அண்மையில் போய் இப்போ விஜயை சந்தித்து அங்கே இணைஞ்சிருக்கிறார். அது இல்லாமல் அதிமுகலேருந்து சிடி நிர்மல்குமார் ஐடிவிங்க அவர் வேற போகிறாரு. 2 பேரும் போனது ஒரே நல்ல பரபரப்பாலாம் காமிச்சாங்க. இப்போ பிரசாந்த் கிஷோரும் போகிறாரு. அதை போய் அர்ஜுன் ரெட்டியை அழைச்சிட்டு வர்றாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு கட்சிக்கு வியூக வகுப்பாளர்கள் இத்தனை பேர் தேவையா அப்படிங்கிற விவாதம் இன்னும் அடங்கலை. வேட்பாளர்கள் இருக்கிறத விட தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் கட்சியில் ஜாஸ்தியாக இருக்கிறாங்கங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதாவது பிரசாந்த் கிஷோருடைய தோற்றம், அவர் பீகார் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னாடி அவர் எது தொட்டாலும் சக்ஸஸ். அவர் வந்தாலே நாளைக்கு ஒன்றும் இல்லாத கட்சியை கூட ஜெயிக்க வச்சுருவார். அவருடைய ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நாளைக்கு எந்த மாநிலத்தோடைய மக்களுடைய மனநிலையும் அறிந்து அவருடைய வியூகம் நாளைக்கு ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாறுதட்டல்கள் இருந்தது. அவரு ஓடுற குதிரையை தான் ஜெயிக்க வைப்பாரு, அது அப்படியும் வச்சுக்கலாம். ஏன்னா ஆனால் அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் எந்த கட்சிக்கு போறீங்க, வர எல்லா கட்சியும் பிரசாந்த் கிஷோர் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. இப்போ ஒருவேளை கடந்த முறை காங்கிரஸ் நீங்கள் எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னப்ப பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிஜேபியோட இவர் ஃபைட் பண்ணுறப்ப இவருடைய திறமை என்னன்னு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியாது. பட் கடந்த கால பார்வைகள் பார்க்குறப்ப ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அவர் வேலை செஞ்சு கொடுத்தாரு, அவர் ஜெயிச்சாரு. நாளைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வேலை பண்ணி கொடுத்தாரு, ஜெயிச்சாரு. மம்தா பானர்ஜிக்கு வேலை செஞ்சார், ஜெயிச்சாரு. திமுகவுக்கு வேலை செஞ்சார், தமிழ்நாட்டில் ஜெயிச்சிச்சுங்கிறப்ப அதற்கு முன்னாடி பிரதமர் மோடிக்கு வேலை செஞ்சாருங்கிறப்ப கடந்த கால வரலாறுகள் பிரசாந்த் கிஷோருடைய வெற்றியை மட்டுமே குறிக்குது.